ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஸ்பெஷல் ரெயின்போ பாப்சிகல்ஸ். பொதுவா இந்த மாதிரி 6 லேயர் ஐஸ் செய்யணும்னா ஒவ்வொரு கலரையும் தனித்தனியா செட் பண்ண 10 மணி நேரம் ஆகும். ஆனா நான் இந்த பாப்சிகல்ஸை சட்டுன்னு செஞ்சுட்டேன். நான் ரெயின்போ பாப்சிகல் செய்ய இன்னைக்கு 6 பழங்களை எடுத்திருக்கேன். என்னென்ன பழம்னா ஸ்ட்ராபெரி, மாம்பழம், கிரீன் கிரேப்ஸ், பிளாக்பெரி, ரோஸ்பெரி, அப்புறம் ப்ளூபெரி. நம்ம வீட்டு குட்டீஸ்க்காகவே தான் இந்த மெத்தடை கண்டுபிடிச்சேன். அவங்களுக்கு டக்குன்னு ஐஸ் வேணும், அதே சமயம் அது ஹெல்த்தியாவும் இருக்கணும். அதனால தான் இந்த 6 பழங்களையும் எடுத்திருக்கேன். இந்த பழங்களோட டென்சிட்டி தாங்க நம்மளோட சீக்ரெட். இதனால நம்ம லேயரா ஊத்தும் போது அது ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகாது. நாமளும் மணிக்கணக்குல வெயிட் பண்ணி டென்ஷன் ஆக தேவையே இல்லை. எல்லா பழங்களையும் நல்லா தண்ணியில அலசி சுத்தப்படுத்திக்கலாம். ஸ்ட்ராபெரி மேல் பகுதியில இருக்கிற அந்த பச்சை இலைகளை நீக்கிட்டு எடுத்துக்கலாம். மாம்பழத்தோட தோலை சீவிட்டு குட்டி குட்டி துண்டுகளா கட் பண்ணி வச்சுக்கலாம். திராட்சை பழங்களை காம்புல இருந்து ஒவ்வொன்றா தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். இப்படி எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டா நாம டக்குன்னு மிக்சியை போட்டு அரைச்சு லேயர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் லேயர் பண்ண நம்ம ஸ்ட்ராபெரியை தான் யூஸ் பண்ண போறோம். நம்ம ஸ்ட்ராபெரி அரைச்சி நல்லா பேஸ்டா ஊற்றிக்கலாம். இது நல்லா திக்கா இருக்கணும், அதனால இதுல வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. நான் இன்னைக்கு 3 ஐஸ்கிரீம் மோல்ட் யூஸ் பண்ண போறேன். அரைச்ச ஸ்ட்ராபெரி ஜூஸை 3 மோல்ட்லயும் அடியில சமமா ஊத்திக்கலாம். எல்லா பழத்தையும் அப்பவே அரைச்சி ஃப்ரெஷ்ஷா ஊத்துறதுல டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்தபடியா துண்டு துண்டா நறுக்கி வச்ச மாம்பழ பழத்தை நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பழங்களையும் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அதோடைய ஜூஸை எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல பொதுவா கடையில வாங்குற ஐஸ்ல பதப்படுத்தப்பட்ட ஜூஸ் சேர்ப்பாங்க. ஆனா நாம இப்பதான் பழங்களை கட் பண்ணி இம்மிடியேட்டா அரைச்சி ஊத்துறதால அந்த பழங்கள்ல இருக்கிற விட்டமின்கள், சத்துக்கள் அப்படியே நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்ததா ப்ளூபெரி தான் அரைக்க போறோம். என்னது இது, பேர் என்னவோ ப்ளூபெரி, ஆனா அரைச்சா பர்பிள் கலர்ல இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? அதுதாங்க இதோட ஸ்பெஷலி. ப்ளூபெரியோட தோல் தான் நீல நிறத்துல இருக்கும், ஆனா அதை நம்ம அரைக்கும் போது அந்த சதை பகுதி சேர்த்து இப்படி ஒரு அழகான அடர் ஊதா நிறத்தை கொடுக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா செஞ்சு கொடுத்தா அவங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. எந்த விதமான ஆர்டிபிஷியல் கலரும் யூஸ் பண்ணல, எசன்ஸும் யூஸ் பண்ணல. நேச்சுரலா இருக்கிற இந்த சத்துக்கள் அவங்க வளர்ச்சியை இன்னுமே ஆரோக்கியமாக்கும். பாருங்க, ஃப்ரெஷ்ஷா அரைக்கிறதுல அந்த கலரே எவ்வளவு பிரைட்டா கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குன்னு. இப்போ இந்த ஹெல்த்தியான ஜூஸை எல்லாத்தையும் நம்ம மோல்ட்ல லேயர் பண்ணிடலாம். எல்லா பழங்களையும் அரைச்சி ஜூஸ் ரெடி பண்ணியாச்சுங்க. நான் எதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணல. இப்போ இந்த எல்லா ஜூஸையும் ஒவ்வொன்றா அந்த 3 மோல்ட்லையும் ஊத்த போறேன். முதல்ல ஸ்ட்ராபெரி, மேல மாம்பழம். இங்க பாருங்க, இந்த ஸ்ட்ராபெரி ஜூஸ்க்கு மேல நான் மாம்பழம் ஜூஸ் ஊத்தும் போது கொஞ்சம் கூட மிக்ஸ் ஆகாம அப்படியே மேல நிக்குது. இந்த மாம்பழ ஜூஸையும் நம்ம எல்லா மோல்ட்லயும் ஊத்திடலாம். இப்போ தனித்தனியா பிரிச்சு கழுவி அரைச்ச பச்சை திராட்சை ஜூஸ் தான். இதையும் மெதுவா 3 மோல்ட்லயும் மேல ஊத்திக்கலாம். கடைசியா நம்ம பெரி பழங்களோட ஜூஸ் தான். ஒவ்வொரு பழத்தையும் அரைச்சி உடனே இந்த 3 மோல்ட்லையும் மாத்தி மாத்தி ஊத்துறதுல நமக்கு நேரமும் மிச்சம், வேலையும் சுலபம். இந்த 3 மோல்ட்லையும் ஒரே நேரத்துல எல்லா ஜூஸையும் ஊத்துறதுனால என் குழந்தைங்க 4 பேருக்கும் சீக்கிரமா ஐஸ் கிடைச்சிடும். அவ்வளவுதாங்க. கடைசியா பிளாக்பெரியோட ஜூஸ் தான் ஊத்திக்கிட்டு இருக்கோம். இதையும் ஊத்துனா பாருங்க நம்ம ரெயின்போ எவ்வளவு அழகா அந்த 3 மோல்ட்லையும் லேயரா தெரியுதுன்னு. நான் 2 மோல்ட்ல மட்டும் பெரிஸோட ஜூஸை டிஃப்ரெண்டா லேயர் பண்ணியிருக்கேன். பிளாக்பெரி போட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ளூபெரி, இன்னொன்னுத்துல ப்ளூபெரி போட்டுட்டு அதுக்கப்புறமா ரோஸ்பெரி. இது மாதிரி லேயர் மாத்துறதால
குழந்தைங்க டிஃப்ரெண்டான டேஸ்ட்டையும் அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம எல்லா ஜூஸையும் ஊற்றியாச்சு, ஆனால் எதுவுமே ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகலை. இதுதான் இந்த பழங்களோட ஸ்பெஷல் ரகசியம். அடுத்தடுத்து நம்ம ப்ளூபெர்ரி, ரோஸ்பெர்ரி, கடைசியாக பிளாக்பெர்ரி எல்லாத்தையும் இப்போவே ஒரே நிமிஷத்தில் ஊற்றியாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு 6 மணி நேரம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். மற்றவங்க மாதிரி 10 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இத பாருங்க, வாவ்! நம்ம ரெயின்போ பாப்சிக்கல் அப்படியே சில்க் மாதிரி வழுக்கிட்டு வருது. அந்த 6 லேயரும் எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. பார்க்கவே கண்ணை பறிக்குதுல. இதுதான் நிஜமான பாப்சிக்கல் கோல்ஸ். அந்த கலர்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகாம அப்படியே மினுக்குது. அடுத்த 2 மோல்ட்லையும் நம்மளுடைய பாப்சிக்கல்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க, பார்க்கவே அழகா இருக்கு. இதுவும் பர்ஃபெக்டா வந்திருக்கு. கடையில வாங்குற கெமிக்கல் ஐஸை விட இப்படி 100% ஒரிஜினல் பழங்களை செஞ்சு கொடுத்தா அவங்க ஹெல்த்துக்கு நல்லது, நமக்கும் நிம்மதி. அவங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்கன்னு நீங்களே பாருங்க. இந்த குயிக் அண்ட் ஹெல்த்தி ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.